ஆண்டவரே. இந்த அடிமையை கூட ராஜா தெரிந்தெடுத்து உங்களுடைய வார்த்தை ராஜா ஆண்டவரே பேச கொடுத்த கிருபைக்காக நன்றி தகப்பனே ஏசப்பா. ஆண்டவரே நானல்ல என் தகப்பன் நீரே வெளிப்படுங்க ஏசப்பா. கேட்கிறவர்கள் மத்தியில் தகப்பன் ஒரு அக்கினியை ஊற்றுவீராக, வாலிபர்கள் மத்தியில் ஒரு எழுப்புதலை ராஜா நீரே கழுவீராக ஏசப்பா. ஆண்டவரே இந்த வசனமானது இந்த வார்த்தையானது அவர்களுக்கு நல்லதென்று காண நீர் உதவி செய்வதற்காக தொடக்கம் மட்டும் முடிவரை உங்க பிரசனத்தினால் நடக்குங்க. இயேசு கிறிஸ்து மூலமாக ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. யோவான் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். யோவான் 11:2. பரிமள தைலத்தை பூசி தன் தலைமயிரால் கர்த்தருக்கு பரிமள தைலத்தை பூசி தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை துளித்தவள் அந்த மரியாளே அவருடைய சகோதரனாகிய லாசரு வியாதியாய் இருந்தான். இங்க லாசரு எப்படிப்பட்டவனா இருக்கான்? எல்லாரும் இங்க கவனிக்கணும். உங்களுக்காக தான் ஆண்டவர் இன்னைக்கு பேச போறாரு, சரியா? எல்லாரும் கவனிங்க. லாசரு இப்ப எப்படிப்பட்டவனா இருக்கான்? எப்படிப்பட்டவனா இருக்கான்? வியாதியா இருக்கான். வியாதிக்கும் நோய்க்கும் என்ன வித்தியாசம் யாருக்காச்சும் தெரியுமா? சொல்லுங்க. வியாதினா உடம்பு, நோயினா உடம்பு ஜுரம் சளி அப்படி இப்படி. வியாதினா அதை தெரியாது, ஒரு நல்லால ஒரு பாதிக்கும். கரெக்ட். நோய்னா என்னதுன்னா சும்மா காய்ச்சல் சளி அதெல்லாம் சரிப்படுத்தக்கூடியதுலாம் நோய் என்று நம்ம சொல்றோம். வியாதினா என்னது? இந்த மாதிரி அந்த சர்க்கரை வியாதி அந்த மாதிரி குணப்படுத்த முடியாததெல்லாம் நம்ம வியாதின்னு சொல்றோம். அப்படி இருக்கும்போது இவன் வியாதியா இருந்தான்னு மட்டும்தான் இருக்கே தவிர்த்து என்ன வியாதியா இருக்கிறான்னு குறிப்பிட்டிருக்காங்க. அங்க இருக்கா? என்ன வியாதின்னு இருக்குதா? இல்லை. ஒருத்தனுக்கு வியாதி வந்துருச்சுன்னா அவன் எப்படிப்பட்டவனா இருக்கிறான்? சோர்வான நிலைமையில பலன் குன்றி போயிட்டு அதுக்கும் மேல அவனுடைய தேவைகளை, அவனுடைய எல்லா தேவைகளையும் அவனாலேயே செய்து கொள்ள முடியாது. இப்ப நீங்க படுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு யார் ஹெல்ப் பண்ணுவா? உங்களுடைய பெற்றோர்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ். அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் அவங்க காணப்படுவாங்க, சரியா? நான் இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில வியாதின்றது இப்படி கேம்ஸ் இதற்கெல்லாம் அடிமையா இருக்கிறாங்க. இதெல்லாம் அடிமைத்தனம். இதெல்லாம் என்னது? வியாதி. ஓகேவா? ஜப இன்மை. இந்த ஜெனரேஷனுக்கு ஜப இன்மை இருக்க. ஜபம்ன்றது இருக்குதா? ஜப இன்மை தான் இருக்குது. நீங்க அதுக்கெல்லாம் ஒளிவிளக்கா இருக்கணும், சரியா? ஆண்டவர் உங்களுக்கு ஞானத்தை கொடுத்து இந்த வியாதியிலிருந்து உங்களை முற்றிலுமா விடுதலை ஆக்கணும். எந்தெந்த வியாதி? பாவம், அடிமைத்தனம், ஜப இன்மை. இதுல இருந்தெல்லாம் ஆண்டவர் உங்களை விடுதலை ஆக்கணும். இதுக்கெல்லாம் எப்படி நீங்க விடுதலை ஆக்க முடியும்? எப்படி விடுதலை ஆவீங்க? 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவருடைய ரத்தத்தினால் தான் போவோம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் சொல்லிட்டு பாக்குறோம். புரியுதா? நம்முடைய பாவங்கள், மீறுதல்கள், அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் அவர் மேல போட்டுக்கிட்டு என்ன பண்ணாரு? அவருடைய கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் சிந்துறாரு. எதுல? சிலுவையில சிந்துறாரு. எதுக்காக? வேதாகமத்துல என்ன இருக்குன்னா, நீங்க ஒரு பாவம் செய்யறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க ஒரு பாவம் செய்றீங்கன்னா அது உங்களுக்கும் ஆண்டவருக்கும் நடுவுல என்னவா மாறுது? ஒரு சுவரா, ஒரு தூரமா அது உங்களை மாத்துது. அதனாலதான் என்ன பண்றாருன்னா, நீங்கெல்லாம் ஆண்டவருக்கு பிடிச்சவங்க, பாவம் என்பது ஆண்டவருக்கு பிடிக்காதது. அதனாலதான் ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, நம்முடைய பாவங்கள் எல்லாம் நம்ம விட்டு அறந்து போக அவர் என்ன பண்றாருன்னா தன்னுடைய கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் சிந்துறாரு. எதுக்காக? நம்மளை மீட்கிறதுக்காக. இப்ப வியாதியில இருந்து ஆண்டவர் அவருடைய ரத்தத்தை கொடுத்து நம்மள விடுதலை ஆக்கிட்டார். அடுத்தது பாத்தீங்கன்னா, மரித்து போன நிலைமையிலிருந்து விடுதலை. யோவான் 11ஆம் அதிகாரம், அதே அதிகாரத்துல 14-15 வாசிங்க. அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, லாசரு மரித்து போனான் என்று
வெளிப்படையாய் சொல்லி, நான் அங்கே இராததினால் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாகிறதற்கு ஏது உண்டென்று உங்கள் நிமித்தம் சந்தோஷப்படுகிறேன். இப்பொழுது அவனிடத்திற்கு போகும் வாருங்கள் என்றார். மரித்து போன நிலைமைனா பாவத்தின் உச்சக்கட்டம், அடிமைத்தனத்தின் உச்சக்கட்டம், ஜபயின்மையின் உச்சக்கட்டம். ஒரு பாவம் செய்யறீங்கன்னா இதுதான்ப்பா லாஸ்ட், அதுக்கடுத்து நான் இது செய்யவே மாட்டேன். ஆனா அது என்ன ஆகிட்டே இருக்கும், கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். கண்டினியூ அதுக்கு ஒரு எண்டிங்கே இல்லாம போயிட்டே இருக்கும். அடிமைத்தனத்துக்கு உச்சக்கட்டம். நீங்க எதாச்சும் அடிக்டா இருந்தீங்கன்னா அது அப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருக்கு. அதுல இருந்து உங்களுக்கு ஒரு விடுதலையே இல்லையா அப்படின்ற அளவுக்கு போற அளவுக்கு ஒரு எண்டிங்கே இல்லாம இருந்துச்சுன்னா அதுதான் மரித்து போன நிலைமை. எல்லாத்துக்குமான ஒரு உச்சக்கட்டம் தான் என்னது, மரித்து போன நிலைமையில இருக்கிறது. அதுல இருந்து ஆண்டவர் உங்களை எப்படி விடுதலை ஆக்குறாரு, அவருடைய ரத்தத்தினால மாத்திரம்தான். அவருடைய ரத்தத்தினால மாத்திரம்தான். ஒரு வியாதி உங்ககிட்ட வந்துருச்சுன்னா நீங்க ஒரு ஹாஸ்பிட்டல் போறீங்கன்னு வச்சுங்களேன், சும்மாவே போயிடுவீங்களா? ஹாஸ்பிட்டல் எதுக்காக போறோம்? ஹாஸ்பிட்டல் எதுக்காக போறேன்னா ஒரு ஃபீவர் வந்துட்டாலோ, ஒரு சளி பிடிச்சாலோ, உடம்பு ரொம்ப ஒரு மாதிரி மயக்கமா வந்தாலோ நீங்க போறீங்க. அதெல்லாம் என்னது, சிம்டம்ஸ் தான். ஓகேவா? ஒரு அறிகுறி தான். வியாதி வந்துருச்சுன்ட்டு தெரியறதுக்கான ஒரு அறிகுறி. ஒரு அறிகுறி இருந்தா தானே நீங்க ஹாஸ்பிட்டல் போவீங்க. ஒரு அறிகுறியே இல்லைன்னா போவீங்களா? போக மாட்டீங்க. ஒரு சிலர் அந்த அறிகுறியெல்லாம் கண்டுபிடிச்சி என்ன பண்றாங்கன்னா ஹாஸ்பிட்டல் போறாங்க. ஒரு சிலர் தெரிஞ்சு என்ன பண்றாங்கன்னா அதை விட்டுடுறாங்க. போ என்ன ஆயிடப்போகுது, போ என்ன ஆயிடப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு எது வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு. அந்த மாதிரிதான் நம்மளுக்குள்ள ஒரு அறிகுறி தெரியும். நம்ம மரித்து போன நிலைமையில் இருக்கிறோம்னா ஒரு அறிகுறி தெரியும். அப்படி இருக்கும்போது நீங்க என்ன பண்ணணும்னா ஆண்டவர்கிட்ட போயிட்டு சரணடைஞ்சிடணும். சரணடைஞ்சிட்டு இதெல்லாம் நான் பண்றதெல்லாம் தப்பு ஏசப்பா, என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட ஒப்புரவாயிட்டீங்கன்னா அவரு உங்களை விடுதலையாக்க வல்லவரா இருக்கிறாரு. நீங்க அதுவே போ ஜெபம் பண்ணி என்ன ஆக போகுது, வேதம் வாசி என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டீங்கன்னா என்ன ஆகும்? அந்த மரித்து போன நிலைமை அப்படியே தான் காணப்படும். அதே அதிகாரத்துல 44ஆம் வசனத்தை வாசிக்கலாம். வாலிபர்கள் படிங்க பார்க்கலாம். அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். அவன் கால்களும் கைகளும் பிரேத சிலைகளினால் கட்டப்பட்டிருந்தது. அவன் முகமும் சீலையால் சுற்றப்பட்டிருந்தது. கைகளினால் கால்களினால செய்த பாவங்கள் மரித்து போன நிலைமையில கொண்டு போயிருந்தது. அவன் எப்படிப்பட்டவனா எழுந்து வந்தான்? கைகளும் கால்களும் பிரேத சீலையினால கட்டப்பட்டு இருந்துச்சான். இன்னைக்கு அப்படிதான். நம்ம கைகளினால் கால்களினால் சிந்தையினால் இதெல்லாம் தேவையில்லாத யோசனைனா கூட அதுவும் கட்டப்பட்ட நிலைமைதான். புரியுதுங்களா? அதுவும் மரித்து போன நிலைமைதான். அங்க ஆண்டவர் என்ன சொல்றாரு, கட்டவிழ்த்து விடுங்கன்னு சொல்றாரு. ஆனா அவங்களால கட்டவிழ்க்க முடிஞ்சிச்சா? அதுக்கப்புறம் என்ன ஆச்சு? அதுக்கு பிற்பாடு என்ன ஆச்சு? அங்க என்ன சூழ்நிலை உண்டாச்சுன்னா கல்லறை என்ற சூழ்நிலை, இருள் என்ற சூழ்நிலை, பாதிக்கப்பட்ட சூழ்நிலை, அடக்கம் பண்ணப்பட்ட சூழ்நிலை. இந்த சூழ்நிலையெல்லாம் கர்த்தர் உங்களை விடுதலையாக்க வல்லவரா இருக்கிறார். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். எபேசியர் 2:1. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். எப்படி? அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவராய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். இப்போ வியாதியிலிருந்து மரித்து போன நிலைமையிலிருந்து உயிர்ப்பிச்சிட்டார். ஓகேவா? மரித்து போயிட்டாங்க. இப்போ ஒருத்தர் வியாதியில இருந்து மரிச்சு போயிட்டாங்கன்னா அவங்களுடைய கல்லறையாண்ட போனோம்னா கல்லறை அந்த திரும்ப அடக்கம் பண்ணப்பட்டது வெளியே வந்துச்சுன்னா என்ன ஆகும்? என்ன அங்க உண்டாகும்? ஒரு நாற்றம் எடுக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும். இந்த மரித்து போன நிலைமையிலிருந்து விடுதலை ஆக்கிட்டார். அதுல இருந்தும் நான் வரமாட்டேன், அதுலயும் அப்படியே இருக்கிறவங்க
என்ன ஆவாங்கன்னா நாற்றம் எடுக்கக்கூடிய சூழ்நிலையில இருப்பாங்க. அதே அதிகாரத்துல 39ஆம் வசனத்தை படிக்கலாம். 39. இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். மரித்தவனுடைய சகோதரியாகிய மார்த்தா அவரை நோக்கி, ஆண்டவரே, இப்பொழுது 4 நாள் ஆயிற்று என்றார். 4 நாள் ஆயிடுச்சாம். அது யார் சொல்றது? அவங்களுடைய சகோதரி கூட பிறந்தவங்க சொல்றாங்க. நாற்றம் என்றால் என்னன்னா தேவனை தூஷிக்கிற ஒரு காரியம். சரியா? இந்த பாவத்துல இருக்கிறவன் தான் என்ன செய்யறதுன்னு தெரியாம செஞ்சிருப்பான். அவனுடைய முற்காலத்துல செஞ்சிருப்பான். அது அவனுக்கு என்ன ஆயிருக்கும்? தேவ தூஷண காரியங்கள்னு சொல்லிட்டு அவனை குறிச்சு மத்தவங்க எல்லாம் பேசியிருப்பாங்க. புரியுதா? அவனை குறிச்சு பேசும்போது அது நாற்றம் எடுக்கக்கூடிய காரியமா இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்களுடைய சகோதரியா இருக்கிறாங்க. ஒரு சிலர்லாம் நம்ம போயிட்டு நம்ம ஊழியம் செய்யற பாதையில போயிட்டு சொல்லணும்னு நினைச்சோன்னா அவனுக்கா சொல்றீங்க? அவன் கடவுளே வந்தா கூட திருந்த மாட்டான். அதெல்லாம் என்னது? தேவனை தூஷிக்கிற காரியம். இதெல்லாம் எதனால வருது? ஒரு பாவத்தினாலதான் வருது. அப்போ பாவத்தை நோக்கி ஓடக்கூடாது, ஆண்டவரை நோக்கி தான் ஓடணும். புரியுதுங்களா? ஒரு இடத்துல நாற்றம் அடிச்சதுன்னா அந்த இடத்துக்கு நம்ம போவோமா? கண்டிப்பா போகவே மாட்டோம். அதுவே வாசனையா இருக்கிற இடத்துல தேடி தேடி ஓடும். வாசனை என்பது ஆண்டவருடைய பிள்ளைகள். புரியுதா? நாற்றம் என்பது தேவ தூஷணம் பண்ணுகிறவர்கள். அவர்களை நோக்கி நம்ம போக மாட்டோம். ஆனா ஆண்டவர் அவரை நோக்கி போறாரு. யார? லாசருவை நோக்கி போறாரு. அவருடைய கல்லறை நாற்றம் எடுக்குமே அப்படின்னு சொல்லி 4 நாள் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய சகோதரியே சொல்றாங்க. ஆனா கர்த்தர் அதை ஒரு செகண்ட் கூட யோசிக்காம அந்த கல்லறையை ஓபன் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. ஃபர்ஸ்ட் அவங்க என்ன சொன்னாங்க? கட்டவிழ்த்து விடுங்கன்னு சொல்லும் போது அவங்க கேட்கல. ஆனா இப்ப என்ன பண்றாங்க? அதை ஓபன் பண்ணலான்னு பார்த்தா கூட இவங்க என்ன பண்றாங்க? நாத்தை எடுக்குமே அப்படின்னு சொல்றாங்க. புரியுதுங்களா? உங்களை ஆண்டவர் விடுதலை ஆக்கும் போது தடையா எல்லா காரியங்களும் வரும். அது எல்லாத்தையுமே ஆண்டவர் பார்த்துட்டு தான் இருப்பாரு. அதுக்கு மத்தியில நீங்க ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டீங்கன்னா அந்த தடையெல்லாம் ஆண்டவர் உடைச்சிருந்து உங்களுக்காக அவரு முன் வந்து எல்லா கதவுகளையும் உடைத்து உங்களை விடுதலையாக்க வல்லவராய் இருக்கிறாரு. யோவான் 11ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம். அப்பொழுது மரியாளிடத்தில் வந்திருந்து இயேசு செய்தவைகளை கண்டவர்களாகிய யூதரில் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்கள் ஆனார்கள். வியாதியிலிருந்து வந்தாச்சு, மரித்து போன நிலைமையிலிருந்து வந்தாச்சு, நாற்றம் எடுத்த காரியத்திலிருந்து வந்தாயிடுச்சு. இப்ப வந்துட்டீங்கன்னா என்னவா இருக்கும்? உங்கள் நிமித்தம் அநேகர் விசுவாசம் உள்ளவர்கள் ஆவார்கள். உங்கள் நிமித்தம். அங்க லாசருன்னு இருக்கா? 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 12:10. லாசருவின் நிமித்தமாக யூதர்களில் அநேகர் போய் இயேசுவினிடத்தில் விசுவாசம் வைத்தபடியால் அங்க லாசருன்னு எடுத்துட்டு உங்க பேரை போடுங்க பார்க்கலாம். எல்லாருடைய பேரும் போடுங்க. விசுவாசமா ஆமென்னு சொல்லுங்க. ஒரு காரியம் நம்மளுடைய வாழ்க்கையில நடக்குதுன்னா கர்த்தர் அதை அனுமதிக்கிறார். எதுக்காக அனுமதிக்கிறாரு? உடனே நீங்க எல்லாம் புலம்புறதுக்கா? கிடையவே கிடையாது. அது நன்மைக்கு எதுவான காரியமா மாறுறதுக்கு தான். உங்களை கொண்டு அநேகம் பேரை ரட்சிக்கிறதுக்கு தான். ரட்சிக்கணும்னா என்னது? உங்களை அடையாளமா வைக்க போறாரு. ஆமென், அல்லேலூயா. உங்களை எல்லாரையும் அடையாளமா வைக்க போறாரு. அதனாலதான் உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு காரியங்களும் நடக்குது. என்னென்ன காரியங்கள் நடக்குதோ அது அவருக்கு தெரியாம நடக்கிறது கிடையாது. ஓகேவா? அவருக்கு தெரியாம நடக்கிறதே கிடையாது. அது எல்லாத்துக்கும் நன்றி சொல்லுங்க. ஏசப்பா இந்த காரியத்தை தந்தீங்களா, அதுக்காக நன்றி 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 நன்றின்னு சொல்லும் போது ஒரு நாள் நீங்க அடையாளமா மாறுவீங்க. உங்களை குறிச்சு உங்கள் நிமித்தம் ஆயிரக்கணக்கான பேர், லட்சக்கணக்கான பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ரட்சிக்கப்படுவாங்க. அதனாலதான் உங்களுடைய வாழ்க்கையில் அநேக காரியங்கள் நடக்கும். சரியா? அதுக்கெல்லாம் நீங்க தெளிவுள்ளவர்களா இருக்கணும். இந்த வயது தான் முக்கியமான வயது. இப்பொழுது நீங்க எப்படிப்பட்டவர்களா இருக்கணும்னா தெளிவுள்ளவர்களா இருக்கணும். சரியா? அடுத்தது அதே அதிகாரத்துல 12ஆம் அதிகாரத்துல 2ஆம் வசனத்தை படிக்க கேட்போம். அங்கே அவருக்கு ராவிருந்து பண்ணினார்கள். மார்த்தாள் பணிவிடை செய்தாள். லாசருவும் அவருடனே கூட பந்தியில் இருந்தவர்களில்
ஒருவனாய் இருந்தான். அல்லேலூயா. வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடே போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடே போஜனம் பண்ணுவான். அல்லேலூயா. 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 இங்க கவனிங்க. இப்ப வியாதியில இருந்து விடுதலை, அப்புறம் என்னது? அப்புறம் என்ன பார்த்தோம்? மரித்து போன நிலைமையில இருந்து விடுதலை, அப்புறம் என்ன பார்த்தோம்? நாற்றம், அதுல இருந்து விடுதலை. அதுக்கப்புறம் இதெல்லாம் என்ன பண்ணிட்டான்? ஜெயம் எடுத்துட்டான். யாரு? பாவத்துல இருந்து ஒருத்தன், ஓகேவா? அடிமைத்தனத்துல இருந்து ஒருத்தன், அப்புறம் ஜபயின்மையில இருந்து ஒருத்தன். அவன் என்ன பண்றான்னா இதெல்லாம் உதறிஞ்சு எடுக்கும் பொழுது அவனுக்கு ஜெயம் கிடைத்தது. இது எல்லாத்துலயும் ஜெயம் கிடைக்கும் போது ஆண்டவர் என்ன பண்றாரு? அவனை அடையாளமா மாத்துறாரு. அவனை குறிச்சு 1000 பேரு விசுவாசிக்கிற அளவுக்கு உறுதியான ஒரு அடையாளமா மாத்துறாரு. அதுக்கு அடுத்ததான் என்ன பாக்குறோம்னா, ராவ் இருந்து ஏற்பாடு பண்றாங்க. எங்க ஏற்பாடு பண்றாங்க? அந்த வீட்டுல ஏற்பாடு பண்றாங்க. மாத்தாள் என்ன பண்றாங்கன்னா பணிவிடை செய்யறாங்க. அங்க யார் உட்காந்து இருக்கிறது? லாசரு. யார் கூட உட்காந்து இருக்கிறது? இயேசுவோடு கூட. அங்க சீஷர்கள் எல்லாருமே இருக்காங்க. சரியா? அங்க எல்லாருமே இருக்கும்போது அவர்களில் ஒருவனாய் இப்ப லாசருவும் உட்கார்ந்துட்டு இருக்கான். ஆண்டவர் கூப்பிடுறாரு. இங்க என்ன படிச்சோம்? இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன். ஆண்டவர் கல்லறையிலிருந்து லாசருவை கூப்பிடுறாரு. இங்க என்ன இருக்கு? தட்டும் போது அவனுடைய இதய கதவை ஆண்டவருக்குன்னு திறக்கிறான். ஆண்டவருக்குன்னு திறக்கும் பொழுது ஆண்டவருடைய சத்தத்தை கூப்பிடுறது. அவருடைய சத்தத்தை கேட்டு திறக்கிறவர்கள் நடுவுல நான் போஜனம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாரு ஆண்டவர். அதுக்கு அவன் என்ன பண்றான்? அவனுடைய இதய கதவை திறக்கிறது மட்டும் இல்லாம அவனுடைய சத்தத்துக்கு வெளியே வரான். எல்லாத்தையும் ஜெயம் எடுத்துட்டு உதறி தள்ளிட்டு எல்லாத்தையும் விட்டு விட்டு என்ன வரான்? ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு வெளியே வரான். வெளியே வரும்போது ஆண்டவரோடு கூட போஜனம் பண்றான். போஜனம் என்றால் என்ன? போஜனம் என்றால் என்ன? யோவான் 4ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். யோவான் 4ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். அப்பொழுது சீஷர்கள் ஒருவரை இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியை முடிப்பதே என்னுடைய போஜனமா இருக்கிறது. ஆமென். எது போஜனமா இருக்கிறதா? கர்த்தருடைய சித்தத்தை நடத்துறது தான் ஆண்டவருக்கே போஜனமா இருக்கு. ஓகேவா? இப்ப என்ன போஜனம் பண்றாரு ஆண்டவரு? போஜனம் பண்ணுவேன்னு எதை சொன்னாரு? ஊழியத்தை செய்யறது, ஆண்டவருடைய சித்தத்தை செய்யறது தான் போஜனம். ஆண்டவர் செஞ்சுட்டு இருந்தத இப்ப யார் செய்யறது? லாசருவும் சேர்ந்து செய்யறாரு. முற்காலத்துல பாவம் செஞ்சவன், அடிமைத்தனத்துல இருந்தவன், அப்புறம் ஜபயின்மையில இருந்தவன், கட்டுல இருந்தவன்லாம் திருந்தி ஜெயம் எடுத்து வரும் பொழுது என்ன பண்றாங்க? ஆண்டவரோடு கூட ஊழியம் செய்யற அளவுக்கு ஆண்டவர் கட்டாயமா உயர்த்துவார். இப்பொழுது கூட நம்ம இங்க வந்திருக்கிறோம். ஆண்டவருடைய சத்தம் உங்களுக்கும் கேட்கணும் தானே? கேட்கணுமா கேட்கக்கூடாதா? ஆசையா இருக்கா இல்லையா? ஆமே. ஆசையா இருக்குன்னா ஆமேன்னு சொல்லுங்க. அப்போ சத்தத்தை கேட்கணும். உங்க இதய கதவை அவருக்குன்னு திறக்கணும். அவருக்கு மாத்திரம் திறக்கணும். திறந்தீங்கன்னா தான் அவருடைய சத்தம் உங்களுக்கு கேட்கும். அவருடைய போஜனத்தை உங்களோடு கூட பகிர்ந்துப்பார். சரிங்களா? எல்லாரும் கண்களை மூடுவோம். கர்த்தரை நோக்கி பார்ப்போம். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார். எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார். எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம்.
செபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா, இதோ கூட ராஜா நீர் வெளிப்பட்ட கிருபைக்காக நன்றி. என் தகப்பன், இந்த பிள்ளைகள் ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதித்து ஆண்டவரே குடும்பமாய் பேர் பேராய் ஆசீர்வதிப்பீராக. அது மாத்திரமன்றி ஆண்டவரே நீர் கொடுத்த இந்த வார்த்தையை அவர்களுடைய ராஜா இந்த வாலிப நாட்களில் பயன்படுத்தி கொள்ள ஆண்டவரே உடைய சத்தத்தை கேட்டு இதய கதவை உமக்கு மாத்திரம் திறந்து வைக்க நீர் உதவி செய்யுங்க. எல்லாவற்றிலும் விடுதலை பெற்று ஜெயமெடுக்கிற பிள்ளைகளாய் நீர் மாற்றுவீராக. எல்லாவற்றுக்கும் கூட இருந்து துணையாயிருங்க. இவர்களை கொண்டு நீர் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ராஜா பிள்ளைகளை ராஜா விசுவாசிக்க இவர்கள் மூலமாய் ராஜா நீர் ஆண்டவரே உலாவுவீராக. இவர்கள் மூலமாய் நீர் கிரியை செய்வீராக கர்த்தாவே. இவர்களை ஒரு அடையாளமாக மாற்றுவீராக. என் தகப்பனே ஆசீர்வதிங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசு கிறிஸ்து மூலமாக செபிக்கிறேன் ஜீவனில் நல்ல பிதாவே.